வணக்கம் நண்பர்களே. பிஎன்எஸ்டி சிகிச்சை முறையில சில அடுக்குகள் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, பொதுவா எந்த ஒரு நோயாளி வந்தாலும் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தாங்கன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு கேட்டீங்கன்னா ஜிங்வெல் பாயிண்ட்ஸை நம்ம டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜிங்வெல் பாயிண்ட்ஸை டியூன் பண்ணாலே 80% ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஜிங்வெல் பாயிண்ட் எல்லாருடைய நகை கண்களில் தான் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் இருக்கின்றது. ஆனா நகை கண்களில் ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் கூட அப்ப எல்லா புள்ளியும் நம்ம சொல்லணும். பாத்தீங்கன்னா கட்டை விரல்ல லங் இருக்கு ஒரு பக்கத்துல, ஒரு பக்கம் ஒன்றும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆள்காட்டி விரல்ல பாத்தீங்கன்னா இந்த நுனியில எல்லை ஒன்று இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நடு விரல்ல பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பெரிகார்டியம் 9 இருக்கு. ட்ரிபிள் ஆமர் இதில் நம்முடைய மோதிர விரல்ல ட்ரிபிள் ஆமர் 1 இருக்கு. சுட்டு விரல்ல ஸ்மால் இன்டெஸ்டைனும் இருக்கு, கிட்னியும் இருக்கு. இது பொதுவாக இருக்கக்கூடியது. இது எப்படி நம்ம டியூன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜிங்வெல்ல டியூன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 நகைக்கண் ஓரங்களையுமே நம்ம பண்ணணும். இது பிஎன்எஸ்டி டூல். இந்த டூலை வச்சு ஜஸ்ட் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி 3 தான். அதுக்கு மேல பிரிக்லிங்கே பண்ணக்கூடாது. சார் எங்க வீட்டில் இந்த டூலே இல்லை சார்னா கவலைப்படாதீங்க. பல் குத்துற குச்சி இருந்தால் அந்த பல் குத்துற குச்சியை வச்சுக்கூட நம்ம பண்ண முடியும். ஒன்றும் கஷ்டம், அதை கூட வச்சு அது மாதிரி ப்ரெஷர் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்த பிறகுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது மிக முக்கியமான புள்ளி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த வெப் ஏரியாவில் ரெண்டு இதுக்கு நடுவில் உள்ள இந்த இடத்த 1 2 3. அடுத்து இந்த வெப் ஏரியா 1 2 3. அடுத்து இந்த வெப் ஏரியா 1 2 3. அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 1 2 3. இந்த வெப் ஏரியாவில் கொடுத்த பிறகு அடுத்தது இந்த வெப்பையும் இந்த ஜிங்வெல் பாயிண்டை லிங்க் பண்ணுறதுக்கான வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு பேனா இருந்தால் அந்த பேனாவை இப்படி உருட்டலாம். இப்படி 3 முறை உருட்டணும். அப்படி இல்லை சார் எனக்கு உருட்டெல்லாம் வசதி இல்லை, கவலைப்பட வேண்டாம். 1 2 3 அப்படி திருப்புறோம். 1 2 3. அடுத்து போகிறோம் 1 2 3 முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே வர்றோம் 1 2 3 1 2 3. இங்கே வரும் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இதுதான் நம்ம ஜிங்வெல்ல பிரஸ் பண்ண பிறகு இதை பண்ண வேண்டும். இது கையில் பண்ணக்கூடிய ஜிங்வெல் பாயிண்ட்ஸ் இன் ஹேண்ட். இந்த சிகிச்சை கொடுத்துட்டாலே கிட்டத்தட்ட 50% வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான ஒரு முறை. அடுத்த காலில் எப்படி ஜிங்வெல் பாயிண்ட் பார்க்குறோங்கிறது அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.